ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாரதி கண்ணம்மா டுமாரோ எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போதுன்னு பார்க்கலாம். இப்போ லக்ஷ்மி, ஹேமா, பாரதி எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம லக்ஷ்மி பால் பொறுக்கி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹேமா, பாரதி ரொம்பவே க்ளோஸாக அப்பா மகள் மாதிரி ரொம்பவே அன்னோன்யமாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு லக்ஷ்மி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னுடைய அப்பாவும் இருந்திருந்தா கண்டிப்பாக நானும் இப்படி தான் விளையாடி இருப்பேன். நான் பிறந்ததுலேருந்து என்னுடைய அப்பாவை பார்க்கலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. இப்போ பாரதி வராங்க. லக்ஷ்மி, என்னடா ஆச்சு, எதுக்காக அழுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்னுடைய அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. நான் என்னுடைய அப்பாவை பிறந்ததுலேருந்து பார்த்ததில்லை. என்னுடைய அப்பாவும் இருந்ததுதான் நீங்களும் ஹேமாவும் எப்படி விளையாடுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் விளையாடி இருப்பேன். அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுறாங்க. இப்போ உடனே பாரதி, இங்கே பாரு லக்ஷ்மி, என்ன உன்னுடைய அப்பாவை நினச்சிக்கோ. அப்பா இல்லைனால நீ ஃபீல் பண்ணாத. நெக்ஸ்ட் சண்டே வா, கண்டிப்பாக நீ வரும்போது ஹேமா கிட்ட சொல்லு. கண்டிப்பாக நானே இருப்பேன். நீ நானும் சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம், ஓகேவான்றாங்க. சரி டாக்டர் மாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ குமார் அண்ணன் ஆட்டோ டிரைவர் வராங்க. லக்ஷ்மி அம்மா கிட்ட சொல்லாமல் வந்ததுனால அம்மா பயங்கர கோபத்தில் இருக்காங்க. முதல்ல கிளம்பி வான்றாங்க. சரி மாமான்னு சொல்லிட்டு இப்போ லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவசரமாக வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம ஹேமாவும் வராங்க. ஹேமா பார்த்தீங்கன்னா வெண்பாவோடைய ரிப்போர்ட்டும் சேர்த்து தெரியாமல் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட பேக்கில் போட்டுடுறாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வெண்பா வராங்க. வெண்பா வந்து ரிப்போர்ட் எங்கே போச்சுன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. இப்போ மல்லிகாக்கா வராங்க. மா, நீங்கள் தானே அந்த ரிப்போர்ட்டை பல நாளாக தேடிட்டு இருக்கீங்க, அதை எடுத்து நான் சௌந்தரம்மா கிட்ட கொடுத்தேன்றாங்க. இப்போ மல்லிகா மேலே பயங்கர கோவப்படுறாங்க. எதுக்காக அங்கே கொடுத்தேன்றாங்க. ஏமா கீழே கிடந்தது அதனால தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தான் இருந்தது, அதை வந்து யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹேமா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் லக்ஷ்மி கூட பேக் பண்ணும்போது தெரியாமல் பேக் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ பயங்கர கோவப்படுறாங்க. ரொம்பவே கோபமாக பார்த்தீங்கன்னா ஹேமாவை அடிக்க போகிறாங்க. இப்போ பாரதி பயங்கர கோவப்பட்டு, இங்கே பார், அவளை கைவுங்கிற வேலையெல்லாம் வச்சுக்காது. லக்ஷ்மி வந்து அதெல்லாம் எதுவும் எடுக்க மாட்டா, தொட மாட்டா. உன்னுடைய ரிப்போர்ட் தன்னால் வந்து சேரும், அவகிட்ட நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ உடனே பார்த்தீங்கன்னா வெண்பா, அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது, நான் முதல்ல வழி மறிச்சு அவளை ரிப்போர்ட்டை நான் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட ஆட்டோவை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போ லக்ஷ்மியோட ஆட்டோ போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு கார் வருது. கார் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக வந்து இப்போ வெண்பா பிரேக் டவுன் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த கார் ஓட்டிட்டு வந்தவங்க கண்ணத்திலே பல்லாருன்னு ஒன்று விட்டு, எங்கே நான் இவ்வளோ அர்ஜென்ட்டாக முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கேன், நீ வந்து இப்படி காரை விட்டுட்டு அந்த பொண்ணு போயிட்டாடா, நான் இப்போ எப்படி அவளை தேடி கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு இருக்காங்க. பயங்கர கோபமாக தேட்டி அமுச்சிடுறாங்க. இப்போ வெண்பா பயங்கர மூட் அவுட்டா, அந்த பொண்ணு எங்கே போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயங்கர மூட் அவுட்டா வீட்டுக்கு கார் ஓட்டிட்டு போகிறாங்க. இப்போ வெண்பாவோட வீட்டு வேலைக்காரி வராங்க. கார் மட்டும் இருக்கு, எங்க அம்மாவை காணுன்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. இப்போ பாத்ரூமில் ஷவரில் பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. என்னம்மா, என்னாச்சு உங்களுக்கு, ஏதாவது பேய் இது பிடிச்சிருக்கா, அப்படி நின்றுட்டு இருக்கீங்கன்றாங்க. இப்போ வெண்பா நடந்த உண்மை எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ அந்த கண்ணம்மா கைக்கு ரிப்போர்ட் போயிடுச்சு. நானே எடுத்து அவளுக்கு சாதகமாக அதை நான் கொடுத்துருக்கேன். அந்த ரிப்போர்ட்டை மட்டும் அவள் பார்த்தா முடிஞ்சது கதை. எல்லாமே நான் இத்தனை வருஷமாக போட்ட பிளான் எல்லாமே சொதுப்பிடும். தேவையில்லாமல் நானாக வழினா போயிட்டு ரிப்போர்ட் டிஎன்ஏ எடுத்து அதுவும் போயிட்டு அந்த கண்ணம்மா கையில் கிடைக்க போகுது. அதை நினச்சா எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பேய் மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் வெண்பா வேலைக்காரி சைலண்டாக போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வராங்க. பயங்கர கோபமாக வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே கண்ணம்மா, என்னடி உனக்கு எவ்வளோ பெரிய ஐடியா என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போயிருக்கேன்றாங்க. அம்மா நீங்கள் பேசாதீங்க, உங்கள் மேலே நான் ரொம்பவே கோபமாக இருக்கேன். அந்த ஹேமா அவங்க அப்பா கூட எப்படியெல்லாம் விளையாடிட்டு இருக்கா தெரியுமா, நான் பிறந்ததுலேருந்து என்னுடைய அப்பாவை பார்க்கல, இது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு என்ன கவலை, எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் என் அப்பா யார், அவர் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கண்ணம்மா, என்னடி உன் அப்பா தான் பாரதின்றாங்க. இங்கே பார், எனக்கு அப்பா இருக்காங்களா இல்லையா, எது இருந்தாலும் சொல்லுன்றாங்க. இப்போ ரொம்பவே கோவப்பட்டு கண்ணம்மா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கண்ணத்துல எல்லாரும் ஒன்றிடுறாங்க. உன் அப்பா இருக்காருடி, அந்த பாரதி தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க, அந்த பாரதி மாதிரி கலரை, ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே அதே மாதிரி சேம் அந்த பாரதி நீ போயிட்டு விளையாடிட்டு இருக்க அவங்கள மாதிரி இருப்பாங்க. போதுமா, இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் உன் அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், இல்லைன்னா உன் அப்பாவை வர சொல்கிறேன், போதுமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா, எல்லாரும் அப்பா கூட விளையாடும் போது எனக்கு எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுமா, ஏமா அது உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுறாங்க லக்ஷ்மி. இப்போ கண்ணம்மா கட்டி பிடிச்சி, சாரி லக்ஷ்மி, உன்னை இப்படி ஏங்க வச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சௌந்தரியம்மாவும் வேணுவும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமா வராங்க. என்னம்மா லக்ஷ்மி இல்லையான்றாங்க. அவள் அப்பவே போயிட்டாலே அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லாமல் வந்துட்டாலும் அதனால
அதனால கிளம்பி போயிட்டான்றாங்க. அவங்க அம்மா திட்டினாங்களாம், அதனால உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டான்றாங்க. சரி பாட்டி, எனக்கு ஹோம்ஒர்க் இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ சௌந்தரியமா பயங்கர கோவப்படுறாங்க. இந்த கண்ணம்மாவுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும் பாருங்க. இங்க தான் வந்திருக்கான்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக லக்ஷ்மி இவ்வளோ கோவப்பட்டு கூப்பிடணுன்றாங்க. உனக்கு கண்ணம்மாவை பத்தி தெரியல சௌந்தர்யா, நடிப்பட்டு கிடந்தப்ப நிமிஷத்துல எனக்காக வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எல்லாம் பண்ணவ அவ. ஆனா பாரதி வந்ததை பார்த்துட்டு பாரதி ரொம்பவே கேவலமா அவளை பத்தி எப்படி எல்லாம் பேசக்கூடாதோ அப்படி எல்லாம் பேசினா. அதெல்லாம் கேட்டுட்டு அவளை கதவை திறந்து வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்பவே சத்தம் போட்டான். இருந்தாலும் பரவாயில்லன்றதுக்காக நான் வந்து வேணாமா சொல்லிட்டே இருந்தேன். இருந்தாலும் பாரதி போடி வெளியே சொல்லிட்டு ஒரு பொண்ணு எப்படி எல்லாம் கேட்கக்கூடாதோ அதே மாதிரி எல்லாம் கேட்டு அவளை துரத்தி அமிச்சிட்டான். கண்ணம்மாவும் ரொம்பவே கோபப்பட்டு கதவை திறந்து போயிட்டா. அவளே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டியை எப்படி எல்லாம் கேட்கக்கூடாதோ அப்படி எல்லாம் கேட்டான் உன் பையன். ஒருவேளை இது கண்ணம்மா பொண்ணு தான் தெரிஞ்ச அந்த குழந்தைய அவன் அப்படி கேட்டா. அந்த குழந்தை மனசு தாங்குமா? என்ன சௌந்தர்யா இப்படி பேசிட்டு இருக்க? அதனாலதான் கண்ணம்மா இங்க விடுறதுக்கு பயப்படுறான்றாங்க. என்னங்க உங்க மருமகளுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா? உங்க கூட என்ஜாய்மெண்ட்டுக்காக நான் வாக்கிங் வரணும்னு நினைச்சேன் பாருங்க. நீங்க தனியா போங்க, நான் தனியா போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா கண்ணம்மா துணி மடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாரதியோட வீட்டை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சொர்க்கத்துல இருக்குல்ல மம்மி, அதே மாதிரி பாரதி சாரோட வீடு சூப்பரா அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கையில ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, மா இது நானு பாரதி சார் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன்றாங்க. இப்போ உடனே பாத்தீங்கன்னா கண்ணம்மா கோவப்படுறாங்க. அடுத்தவங்க வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் எதுக்காக எடுத்துட்டு வரேன்றாங்க. அம்மா இதுல ஏதோ பேர் போட்டிருக்கு பாருமான்றாங்க. இப்ப அதுல வெண்பான்னு பேர் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு கண்ணம்மா பயங்கர கோவப்படுறாங்க. பாரதி வெண்பா எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஒன்னா போறது வர்றது இதெல்லாம் பார்த்துட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமா இருக்காங்க. பொண்டாட்டியோட ரிப்போர்ட் இதை நம்ம எதுக்கு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கீழே தூக்கி போட்டுடுறாங்க. இங்க பாருமா, எங்க போனாலும் இது மாதிரி எல்லாம் பண்ணாதுன்றாங்க. அம்மா தெரியாம ஹேமா போட்டிருப்பாமான்றாங்க. நான் நாளைக்கு ஸ்கூல் போயிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு அவகிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹேமா எடுத்து ரிப்போர்ட்டை பேக்ல போட்டுடுறாங்க. இப்ப கண்ணம்மா பயங்கர கோவமா பாரதி வெண்பாவை நினைச்சிட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க. லக்ஷ்மி அந்த ரிப்போர்ட் எடுத்து பேக்ல போட்டுட்டாங்க. கண்ணம்மா ரிப்போர்ட்டை பார்க்க போறாங்களா இல்லையா, இல்ல வெண்பா மாட்டுவாளா, இல்ல லக்ஷ்மி கிட்ட இருந்து ரிப்போர்ட்டை எப்படி வெண்பா வாங்க போறாங்கன்றத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.